இதெல்லாம் கொஞ்சம் நாம் ஆய்வு செய்துதான் செல்ல வேண்டும். முதல்ல ஒரு விஷயம், ஓரளவு ஹஜ் உம்ரா சம்பந்தமான இல்மு, மார்க்க ஞானம் அவங்களுக்கு இருக்குதா? ஒண்ணு. நீண்ட கால அனுபவம் அவருக்கு இருக்கா? அவரு கூட போயிட்டு வந்தவங்க எல்லாரும், அத்தனை பேரும் அதிருப்தி இல்லாமல் திருப்தியாக ஓரளவு பாராட்டி சொல்லுகிறார்களா? இவர் சேவை மனப்பான்மை உள்ளவரா? இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தயவு செய்து உம்ராவுக்கு போங்க. நீங்கள் 80,000 கொடுப்பீர்களா 90,000 கொடுப்பீர்களா என்று இல்லை. ஏமாற்றுகிற மோசடி பேர்வர்களிடம் மிக நன்றாக இருக்க வேண்டும். ரிட்டர்ன் டிக்கெட்டே போடாம கூட்டிட்டு போறான். இங்கேயே நீங்க அதையெல்லாம் பார்க்கணும். எங்களுடைய விசாவை காட்டு, எங்க ரிட்டர்ன் டிக்கெட்டை எங்கள்கிட்ட கொடு, நாங்க எந்த ஹோட்டல்ல தங்க போறோமோ அந்த ஹோட்டலுடைய நீ பண்ணிருக்கிற அந்த உறுதி டாக்குமெண்ட் என்னங்கிறத எங்களுக்கு கொடு. இதையெல்லாம் கேட்டு வாங்குற கூட தெரியாம அப்பாவித்தனமா காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இன்றைக்கு ஏமாந்து நிற்கிற, அங்க போய் அழுதுட்டு இருக்கிறவங்க. இது ஏற்பாட்டாளர்களை மட்டும் சொல்ல முடியாது. அதாவது பெரிய பாவிகள் அவர்கள், சந்தேகம் இல்லை.